வணக்கம் நண்பா, இது உங்கள் சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற அனைவருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா பப்ஜியை தானே விளையாண்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணுறதுனால நம்ம பப்ஜியை தானே ஒன்று விளையாண்டு இருக்கிறபோது அவுட் ஆகிடுவோம். அப்படி இல்லைனா யூடியூப்பில் எதனா ஒரு வீடியோ பார்த்துன்னு இருக்கிறபோது, அப்படி இல்லைன்னா நம்ம எதனா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருக்கிறபோது கால் பண்ணாங்களான்னு தொந்தரவாக இருக்கும். அதை எப்படி கால் பண்ணாத மாதிரி கட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாய்ஸ் கால் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் இருந்து பண்ணக்கூடிய வீடியோ காலை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் டூல்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களான்னா ஒரு சில பர்மிஷனெல்லாம் கேட்கும். அந்த பர்மிஷனெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா பாக்ஸுக்கும் இந்த மாதிரி டிக் மார்க் போட்டு விட்டுருங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் உங்களுடைய மொபைலில் சின்சியராக எதனா ஒரு யூடியூப் அப்படி இல்லைன்னா எதனா ஒரு கேம் விளையாண்டு இருக்கிறபோது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த ஒரு காலுமே வராது. நீங்கள் ஜாலியாக விளையாடிக்கலாம். மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லா காலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களான்னா மறுபடியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்கமிங் வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்களான்னா மறுபடியும் உங்களுடைய கால்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகே நான் பாப்பா செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு நம்மளால் இந்த மாதிரி லாக் செட் பண்ணிக்க முடியும். ஆனால் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சாட்ஸ்க்கு நம்மளால் லாக் செட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஆப்பை பயன்படுத்தி நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சாட்ஸ்க்கும் நம்மளால் லாக் செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆப்போட பேர் லாக்கர் ஃபார் வாட்ஸ்அப் சேட். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் ஒரு 4 நம்பரில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஒரு முறை என்ட்ரு பண்ணுறதுல 2 முறை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்களான்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் எந்த சார்ட்டை லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சார்ட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எத்தனை சார்ட் வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே என்ட்ரு பண்ண 4 நம்பர் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் டீஃபால்ட்டாக உங்களுடைய மொபைல் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓகே நண்பா, உங்களுடைய வாட்ஸ்அப் செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததை பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய நண்பர்கள் யாரானு ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜை நம்ம பார்த்துட்டா அவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டும். அதனால் அந்த மெசேஜை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய நண்பர்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ளூ டிக் அப்படின்றது ஒன்று காட்டவே கூடாது. நம்ம அந்த மெசேஜை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப் பபுள் அப்படின்ற ஆப்பை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணிங்களா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கு பின்னாடி உங்களுடைய நண்பர்கள் யாரானா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாங்களான்னா இந்த மாதிரி தான் சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த ப்ளூ டிக் அப்படின்றது ஒன்று காட்டவே காட்டாது. அதனால் நீங்கள் ஆன்லைனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சின்னு இருப்பாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, ப்ளூ டிக் மட்டும் தான் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களான்னா அதுதான் இல்லை. நீங்கள் ஆன்லைனுக்கு வந்தாலுமே அந்த மெசேஜை பார்த்தாலுமே அவங்களுக்கு ப்ளூ டிக்கும் காட்டாது. நீங்கள் ஆன்லைனுக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காட்டவே காட்டாது. ஆனால் இனி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கூட வந்துக்கலாம். அப்படி ஆன்லைனே வந்தாலே உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஆன்லைன் வந்த மாதிரியும் காட்டாது. நீங்கள் அந்த மெசேஜை பார்த்த மாதிரி அவங்களுக்கு காட்டவே காட்டாது. ஓகே நான் அடுத்த ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுளை பயன்படுத்தி நம்மளுடைய சிம்முக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சர்ச் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சிம் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். இப்படி உங்களுடைய நம்பரை அதுவே எடுத்துக்கலான்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு பின்னாடி ப்ரோஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிளிக் பண்ணிங்களான்னா உங்களுடைய சிம்முக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இதில் உங்களுடைய சிம்முக்கு இருக்கக்கூடிய ஆஃபரை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்றது இல்லை. நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்பே கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. நீங்கள் எதனா ஒரு ரீசார்ஜ் பண்ணிங்களான்னு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கூட நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோவை நீங்கள் தொடர்ந்து போகணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய்.